வெற்றிக்கு போராடும் அனைவருக்கும் ஆல்ஃபா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 1 மார்க் ஏரியா. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியா படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 1 மார்க் எடுத்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்தின் பயன்கள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10th சயின்ஸில் ஒரு 6வது லெசனில் கொடுத்துருப்பாங்க. கதிரியக்கத்தின் பயன்கள். கதிரியக்கம் என்றால் என்ன? அணு எண்ணானது 83க்கு மேலே இருக்கக்கூடிய தனிமங்கள் தன்னிச்சையாக ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற ரேஸை கதிரை வெளியே விட்டுச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க? கதிரியக்கம். அந்த கதிரியக்கமானது பல தீமைகள் இருந்தாலும் சரி, அதால் நமக்கு என்ன இருக்குது? நன்மைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமம் அதோட நிறையன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மார்க் இந்த ஏரியா வந்து எடுத்துடலாம். ஸோ உள்ளே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை. கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் P32 பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாஸ்பரஸ் 32ஆனது எதற்காக பயன்படுகிறது? கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் P32ஆனது உற்பத்தி அதிகரிக்க. எந்த உற்பத்தி? பயிர் உற்பத்தி. வேளாண்மை துறையில் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் 32. இது வந்து 2 இடத்துல வருங்க. பாஸ்பரஸ் 32 பற்றியா P32 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வரும். அது 2 நான் சொல்கிறேன் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த ஏரியா தான் கன்ஃபார்ம் டெஃபினட்டாக 1 மார்க் நீங்கள் எடுத்துருவீங்க, ஈஸியாக எடுத்துடலாம். அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடி. கதிரியக்க சோடியம் 24 Na24 இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது. ஓகே, ஹார்டானது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணுமா? நமக்கு என்ன தேவை? Na24. ஓகேவா? ஸோ கதிரியக்க சோடியம் 24 ஆனது இதயத்தை சீராக செயல்படுத்த பயன்படுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதிரியக்க அயோடின் 131 முன் கழுத்து கலலை. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை குணப்படுத்துவதற்கு எது யூஸ் ஆகுது? அயோடின் 131. ஓகேங்களா? இரும்பின் ஐசோடோப்பான இரும்பு 59 ஃபெரிக் Fe59 இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெரிக் Fe59 இரும்பு 59ஆனது எதுக்கு யூஸ் ஆகுது? ரத்த சோகை. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். சோடியம் அப்படின்னா என்னது? ஹார்ட். Na. சோடியம் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? ஹார்ட். இதயத்தை வச்சுக்கோங்க. அயோடின் 131 அப்படின்னா முன் கழுத்து கலலை. அந்த உப்பு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த அயோடின் உப்பு சாப்பிட்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை. இரும்பு அப்படின்னா என்னது? ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க? அந்த இரும்பு டேப்லெட் கொடுப்பாங்க. ஓகேவா? ரத்த சோகை வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே சொன்ன பார்த்தீங்களா பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32ஆனது விவசாயத்திற்கு பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் தானியங்களை சேகரிக்கவும் பயன்படுது. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்பரஸ் 32ஆனது தோல் நோய் சிகிச்சையை பயன்படுகிறது. ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இது பார்த்தீங்களா, அதையெல்லாம் சரி பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பாஸ்பரஸ் 32ஆனது பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஓகேவா? அதேமாரி கதிரியக்க கோபால்ட் 60 மற்றும் தங்கத்தின் ஐசோடோப்பான Au198. ஓகே, 198 தோல் புற்றுநோய். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே தோல் புற்றுநோய், இங்கே என்ன நமக்கு தோல் நோய். ஓகே, ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. பாஸ்பரஸ் அப்படின்னா தோல் நோய். ஓகேவா? அதே தங்கமும் கோபால்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தோல் புற்றுநோயை குணப்படுத்த நமக்கு என்ன ஆகுது? பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா மட்டும் நல்ல தரவாக திரும்ப எடுத்து பாருங்கள். டெஃபினட்டாக இதிலிருந்து 1 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவோம். கண்டிப்பாக என்ன பண்ணி 1 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டுருவோம். இந்த ஏரியா வந்து மிஸ் ஆகாது. நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் நமக்கு என்ன பண்ணுவோம்? கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருப்போம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இந்த ஏரியா என்ன பண்ணி திரும்ப நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து எந்த டாப்பிக்னு எந்த ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருள்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிஃபோர்னியம் 252. ஓகேவா? ஸோ வானூர்தி அப்படின்னு எங்கே போவோம்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போகுமா? ஸோ கலிஃபோர்னியா அப்படிங்கிற பிளேஸ் போகணும்னு வச்சுக்கலாம். 252. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன வரும் நமக்கு? 252. ஓகேங்களா? பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வாக. ஓகே, அந்த ஃபோக்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்களா, புகையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பனி புகை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது எது யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அமர்சியம். ஓகேவா? 241. எது யூஸ் ஆகுது? அமர்சியம் 241. ஓகேவா? புகையை உணரும் கண்டுணர்வியாக அமர்சியம் 241. ஓகே, 2 நல்லா பார்த்துக்கோங்க. கலிஃபோர்னியா ஒன்றா வெளிநாடு 252. இது வந்து பார்த்தீங்கன்னா 241. ஓகேங்களா? அமர்சியம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலையிலும் சரி வானூர்தியும் நமக்கு என்ன பண்ணுறது? பயன்படுது. ஓகேங்களா? இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக 1 மார்க் எடுத்துடலாம்.
மேட்ச் இட் டெஃபினட்டாக மேட்ச் இட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொஸ்டின் கேட்பான். இது கேட்கல அப்படின்னா ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுப்பா, அதிலே கூட கேட்டு வந்த கொஸ்டின் கேட்டுருவான். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கூட்டு காணதில் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் 252 241 பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு பேஜ் தான். ஒரு பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ ஐசோடோப் அப்படின்னா என்ன, அதோட பயன்கள் வந்து பார்த்தோம். அதுவும் வேரியஸ் பிளேஸில். இதை மட்டும் நல்லா பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மார்க், எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்டோம், ஓகேங்களா. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம ஆல்ஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.